ஹாய் ஹலோ வணக்கம். நண்டு பயில்க சேனல்ல இருந்து அறிவாளின் அரங்கம். நான் உங்கள் நீலகிருஷ்ணன். நம்ம ப்ரோக்ராம்ல போலாம். சரிங்களா நேயர்களே, சிறப்பா போயிட்டு இருக்கு. நம்ம அறிவாளின் அரங்கம் விடுகதைக்கு பதில் சிறப்பா போயிட்டு இருக்கு. நல்ல வரவேற்பு கொடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய ஆதரவு தான் எங்களுடைய அடுத்த கட்ட முயற்சிக்கு நல்ல ஊந்தலா இருக்கு. அது சந்தோஷமாவும் இருக்கு எங்களுக்கு. இதுல என்னன்னா, நம்மளுடைய குரூப் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க, தினம் தினம் விடுகதையை உங்களுக்கு சொல்லிட்டே இருக்காங்க, நீங்களும் பதில் போட்டுட்டே இருக்கீங்க. குழுக்கள் பரிசை அதை நான் வந்து தான் செய்ய வேண்டிய இருந்துச்சு. அப்படிதான் நாங்கள் அமைச்சிருந்தோம். என்னால் 2 நாளாக வர முடியலை, அதனால் இன்னைக்கு வந்திருக்கோம். ஒரு 3 நாள் சேர்ந்து உள்ள குழுக்களை இன்னைக்கு நாங்கள் நினைச்சிரோம். ஒவ்வொரு நாளாக யார் யார் நல்ல பதில் சொல்லியிருந்தாங்க எல்லாரும் பேரையும் சொல்லி இப்போ இன்னைக்கு அதை குழுக்கிறோம். அதில் யார் யார் பேர் வருது, யார் யார் அதிர்ஷ்டசாலிங்கிறத பார்த்துடலாம். ஒவ்வொரு நாளாக யார் யார் பண்ணியிருந்தாங்கிற பேர்களை நான் இப்போ சொல்லுவேன். அவ்வளோ பேரையும் நீங்கள் பாருங்கள், வீடியோ லைனில் இருங்க. பார்த்துட்டு அதில் யார் அதிர்ஷ்டசாலி, ஒவ்வொரு நாளும் யார் யார் அதிர்ஷ்டசாலிங்கிறத இப்போ பார்த்துடலாம் நம்ம. சரிங்களா, வீடியோக்குள்ளே போகலாமா? நேயர்களே, 1/6/2026 திங்கட்கிழமை அன்று விடுகதைக்கு பதில் சொன்ன நேயர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களுடைய பேரை நான் இப்போ வாசிக்கிறேன், கேளுங்க பாருங்க. சரிங்களா? மரிய லிபிஷா பிரகாசபுரம், செல்வ ரியா மதுரை, லிவிங்ஸ்டன் பிரகாசபுரம், மரிய டியா மதுரை, இமானுவேல் ராஜா ராமேஸ்வரம், பெலிசன் ராமேஸ்வரம், சாரோன் ராஜ் பிரகாசபுரம், ஸ்டீபன் மதுரை, கலா திரேஸ் ராமேஸ்வரம், நாதன் சென்னை, கார்த்திகா நாதன் சென்னை, சங்கீதா பேச்சியம்மாள் செட்டிக்குளம், சகாய லீனா திசையன்விளை, அனிதா சுரேஷ் திசையன்விளை, வனலட்சுமி திசையன்விளை, கார்த்திக் சமாதானபுரம் வள்ளியூர், ரக்ஷிகா புதூர் ரக்ஷிகா வள்ளியூர், ஜே பட்டுராஜ் புதூர், லெலின் திசையன்விளை, ஜெயக்குமார் திசையன்விளை, சோபியா நந்தன்குளம், மதி திசையன்விளை, மிக்கேல் ராஜ் திசையன்விளை, சர்மிளா பிரகாசபுரம், ஜெனிபர் திசையன்விளை, வாசுகி நந்தன்குளம், மெரிக்சன் முட்டதார்குளம், சகாய மேரி திசையன்விளை, அபிஷேக் நாங்குநேரி, நபீல் ஹெச் திசையன்விளை. நேயர்களே, திங்கட்கிழமை அன்று பதில் சொன்னவர்களுடைய பேரை நம்ம வாசிச்சிட்டோம். இவர்களுடைய பேரை நம்ம நினைச்சோம் மொத்தமா பேர் எழுதி குழுக்கள் முறையில நம்ம தேர்ந்தெடுக்க போறோம் 3 பேரை. யாருன்னு பாத்திரலாம் வாங்க, வீடியோக்குள்ள போலாம். வாங்க, அதிர்ஷ்டசாலி யாருன்னு பாப்போம். படிப்போம். வனலட்சுமி திசையன்விளை, அவங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த அதிர்ஷ்டசாலி யாருன்னு பாப்போமா? நாம இமானுவேல் ராஜா ராமேஸ்வரம், ராமேஸ்வரம், அவங்களுக்கு வாழ்த்துக்கள். 3வது அதிர்ஷ்டசாலி பாப்போமா? சோபியா நந்தன்குளம், அவங்களுக்கு வாழ்த்துக்கள். 2/6/2026 செவ்வாய்க்கிழமை அன்று அதே மாதிரி விடுகதைக்கு பதில் சொன்ன நேயர்கள் ஏராள பேர் இருக்கீங்க, நிறைய பேர் இருக்கீங்க. அதனால உங்களோட பேர்களை நான் அவ்வளோத்தையும் சொல்றேன், கேளுங்க பாருங்க. சரிங்களா? சொல்லிட்டு நம்ம குழுக்களுக்குள்ள போகலாம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாமா? சகாய மேரி திசையன்விளை, சகாய லீனா திசையன்விளை, லெலின் திசையன்விளை, செல்வ பிரியா மதுரை,
ஸ்டீபன் மதுரை, சாரோன் ராஜ் பிரகாசபுரம், ஜெனிபர் திசைன்விலை, பெலிசன் ராமேஸ்வரம், சோபியா நந்தன்குளம், ஜே பட்டுராஜ் கே புதூர், ஜெயக்குமார் திசைன்விலை, எஸ் கார்த்திக் சமாதானபுரம் வள்ளியூர், பிரபு திசைன்விலை, மெரிக்சன் முட்டாதார்குளம், இமானுவேல் ராஜா ராமேஸ்வரம், கலா திரேசு ராமேஸ்வரம், துர்கா திசைன்விலை, நாதன் சென்னை, கார்த்திகா நாதன் சென்னை, மதி திசைன்விலை, நாகூர் திசைன்விலை, மரிய டியா மதுரை, ஷர்மிளா பிரகாசபுரம், சங்கீதா செட்டிகுளம், நாகராஜ் ஊர் பேர் நீங்க கமெண்ட் பண்ணல நினைக்கிறேன், அது கொஞ்சம் பண்ணிருங்க. மரிய லிவிஷா பிரகாசபுரம், அக்கா தான் எடுக்கணும். மரியா டியா மதுரை அவங்களுக்கு வாழ்த்துக்கள். ரெண்டாவது லிஸ்ட்ல யாருன்னு பாப்போமா? வாங்க வழியில உட்காந்து பாருங்க. நாதன் சென்னை அவங்களுக்கு வாழ்த்துக்கள். வாங்க போடு பாருங்க. மெரிசன் மிட்டாராகுளம் வாழ்த்துக்கள். நேயர்களே, தினம் தினம் நல்ல ஆர்வத்தோடு எங்களோட நிகழ்ச்சியில் நீங்க பங்கெடுக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் உங்களை சார்ந்தவங்களுக்கு நம்மளோட சேனல் நினைச்சிங்க சொல்லுங்க, இதை கரெக்டா பண்றோம், அதனால நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மற்றவங்களையும் பண்ண வைங்க. எல்லாரும் ஜாலியா சாயந்தரம் 6 மணி ஆனா டானு நண்டு பயில்க சேனல்ல அரட்டை நண்டு பயில்க சேனல்ல அறிவாளின் அரங்கம் நிகழ்ச்சி எல்லாரும் பங்கெடுப்போம், ஹாப்பியா இருப்போம். கார்த்திக் சமாதானபுரம் வள்ளியூர், ஸ்டீவன் மதுரை, கந்தகுமார் சண்முகபுரம் புதுசா வந்திருக்காங்க, மரிய டியா மதுரை, சோபியா நந்தன்குளம், பெலிங்சன் ராமேஸ்வரம், துர்கா திசைன்விலை, மிக்கேல் ராஜ் திசைன்விலை, அஜித்குமார் ஊர் பேர் போடவில்லை, அடுத்த கமெண்ட்ல போட்டுருங்க, சரவண் ராஜ் பிரகாசபுரம், கலா திரேஸ் ராமேஸ்வரம், மாலதி திசைன்விலை, பட்டுராஜ் கே புதூர், ஆண்டோ தர்ஷன் கோவை இவங்களும் புதுசா வந்திருக்காங்க, கார்த்திகா நாதன் சென்னை, ஜெனிபர் திசைன்விலை, மரிய லிபிஷா பிரகாசபுரம், லெலின் திசைன்விலை, மெரிக்சன் முட்டதார்குளம், வாசுகி நந்தன்குளம், நாகராஜன் திசைன்விலை இவங்களும் புதுசா வந்திருக்காங்க, சகாய மேரி திசைன்விலை, சகாய லீனா திசைன்விலை, செல்வரியா மதுரை இவங்க புதுசா வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஷர்மிளா பிரகாசபுரம், இமானுவேல் ராஜா ராமேஸ்வரம். நல்லா சிறப்பா பங்கெடுத்திருக்கீங்க நிகழ்ச்சியில. இவங்களுடைய குழுக்களை நம்ம இப்போ பார்க்கலாம், வீடியோல பார்க்கலாம். நேர்களே, ஒரு விஷயம் உங்ககிட்ட அங்க பகிர்ந்துக்க ஆசைப்படுறோம். நீங்க மட்டும் இல்ல, உங்களை சார்ந்திருக்க எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நிகழ்ச்சி எல்லாரையும் ஊக்கப்படுத்தணும், நல்ல ஜாலியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம், ஒரே எண்ணம் தான். எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க, அந்த கமெண்ட்டுக்கு சரியான பதில் கொடுத்து உங்க பேர்களை வாசிக்கிறது மட்டும் இல்லை, அதெல்லாம் எங்களுக்கும் சந்தோஷம், உங்களுக்கும் சந்தோஷம். எல்லாரும் ஒரு குடும்பமா இதுல இருக்கணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டு இந்த ப்ரோக்ராம் நாங்க தொடங்கியிருக்கோம். அறிவாளின் அரங்கம், அனைவரும் கலந்து கொள்வோம், சிறப்பா பங்கெடுப்போம். வாங்க நம்ம பரிசு குழுக்களை தேர்ந்தெடுக்கலாம். நபர நேயர்களே வணக்கம். நண்டு பயில்க சேனல்ல அறிவாளின் அரங்கம் நிகழ்ச்சியில நான் உங்கள் நீலகிருஷ்ணன். நான் உங்களோட ஒரு விஷயத்த பகிர்ந்துக்கலாம் நினைக்கிறேன். நம்ம நிகழ்ச்சி நல்ல வரவேற்பு, நல்லா சப்போர்ட் பண்றீங்க, சூப்பரா போயிட்டு இருக்கு. நம்ம டீம் சிறப்பா அதை பத்தி நான் பெருமையா வெளியிட்டு இருக்காரு, எல்லாரும் நல்லா பண்றாங்க, சப்போர்ட் பண்றாங்க.
இந்த சப்போர்ட் பண்றவங்க கண்டினியூட்டா எங்க கூட தொடரணும், இந்த சேனல்ல தொடரணும், நம்ம ஒரு குடும்பமா அப்படி ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும்னு நினைச்சோம். அப்படி நினைக்கும் போது ஃபாலோ பண்றவங்களுக்கு என்கரேஜ் பண்றதுக்கு ஒரு இது யோசிச்சோம் நாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னுட்டு. அப்படிங்கும்போது இந்த 1ஆம் தேதி தொடங்குற இந்த ப்ரோக்ராம் 30ஆம் தேதி முடியும். இந்த ஒரு மாசம் 30 நாள் கணக்க கண்டினியூட்டா யார் யாரெல்லாம் இதுல கமெண்ட் பண்றாங்க, கண்டினியூவா ஒரு நாள் கேப் விடாம யாரெல்லாம் கமெண்ட் பண்றாங்களோ அவங்க பேரை மட்டும் தனியா எடுத்து நாங்க குழுக்கள்ல போடுவோம். அந்த குழுக்களை போட்டு அதுல வரக்கூடியவங்களை அதுலயும் ஒரு 3 பேரை ஸ்பெஷல் அதிர்ஷ்டசாலியா நாங்க தேர்ந்தெடுக்கலாம்னு நினைக்கிறோம். அந்த நிகழ்வை நாங்க 30ஆம் தேதி மாசம் 30ஆம் தேதி அந்த நபரை நாங்க தேர்ந்தெடுப்போம். அதனால முடிஞ்ச அளவுக்கு தினம் மாலை 6 மணிக்கு நீங்க கமெண்ட் பண்ண மறக்க வேண்டாம். நேயர்களே, அதில் 2 விஷயங்களை நான் பேச விட்டுட்டேன், அதை சொல்லிடுறேன். இதுல நான் சொன்னேன்ல, ஏற்கனவே சொன்ன மாதிரி 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை கண்டினியூட்டா ஒரு நாள் கேப் இல்லாம நமக்கு கமெண்ட் பண்ற ஃபாலோவர்ஸை எடுத்து அவங்களுக்கு சிறப்பு பரிசு, அதாவது நம்ம நார்மலா கொடுக்குற காட்டியும் நல்ல சிறப்பா ஒரு பரிசை நம்ம 3 பேர் கொடுக்கலாம்னு சொல்லி முடிவெடுத்திருக்கோம். அதனால இந்த நிகழ்ச்சியில இப்படி ஒரு நிகழ்ச்சியும் இருக்குன்னு ஆசைப்பட்டோம். ஏன்னா சரியாவும் பதில் சொல்றாங்க, சிலவங்க பதிலும் தவறாவும் போகுது. தவறா பதில் சொன்னவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் இருக்கு, நமக்கு பரிசு கிடைக்கலையே, நமக்கு குழுக்கள்ல அந்த பேர் வரலையேன்ட்டு. அதனால இந்த நிகழ்ச்சி என்னன்னா, சரியா பதில் சொன்னவங்களுக்கும் சரியா பதில் சொல்லாதவர்களுக்கும் அனைவருக்கும் சேர்த்துதான் இந்த குழுக்கள். அதனால பதில் சொன்னவங்களுக்கு மட்டும் இல்ல, சரியா பதில் சொல்லாதவங்களே எல்லாரும் சேர்க்கப்படும். ஆனா நீங்க செய்யக்கூடிய ஒண்ணுதான், தினம் மாலை 6 மணி ஆயிட்டுனா நீங்க என்ன செய்யணும், நம்ம விடுகதைக்கு பதில் அறிவாளியின் அரங்கம் நிகழ்ச்சியை பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் செஞ்சா போதும். அனைவரையும் தேர்ந்தெடுப்போம். பதில் சரியா சொன்னவர்களையும் தேர்ந்தெடுப்போம், சரியா சொல்லாதவர்களையும் தேர்ந்தெடுப்போம். அனைவரும் சேர்த்தா குழுக்கள் முறையில நமக்கு அதிர்ஷ்டசாலிக்கு சிறப்பு பரிசு நல்லா இருக்கும். அதை நீங்க கட்டாயம் பாருங்க. 30ஆம் தேதி மாசம் கரெக்டா 30ஆம் தேதி அது எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவோம். நம்ம எல்லாரும் சிறப்பு பரிசா செய்யலான் இருக்கோம். பிறகு இதுல இன்னொரு ப்ரோக்ராம் நாங்க இதுல என்ன பண்ணியிருந்தோம்னா, சரியா மாலை 6 மணிக்கு முதல்ல கமெண்ட் பண்றவங்களுக்கு சிறப்பு பரிசுன்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு, 2-3 நாள் நல்லா போச்சு. ஆனா அது என்னச்சுன்னா, சில நேரங்கள் அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண முடியல. அதனால அந்த இதை நாங்க எடுத்துட்டோம், அது வேண்டாம். அந்த முதல் ஃபர்ஸ்ட் பண்றவங்களுக்கு பரிசு அப்படிங்கிறது வேண்டாம். அதனால நாங்க இப்படி மாத்தி இப்படி கொடுத்துடலாம் நம்ம அப்படி முடிவு எடுத்திருக்கோம். அப்புறம் 1 ஹவருக்குள்ள ஆன்சர் பண்றவங்களுக்கோ கமெண்ட் பண்றவங்களுக்கு தான் குழுக்களை தேர்ந்தெடுக்கப்படும் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அதை என்ன பண்றோம், நாங்க அதை கொஞ்சம் நீட்டி 12 மணி நேரம். சரிங்களா, உங்களுக்காண்டி. ஏன்னா நீங்க முதல்ல டக்குன்னு ஒருத்தருங்க டக்குன்னு கமெண்ட் பண்ணிடுறாங்க, மற்றவங்களாம் ஒரு ஏமாற்றம் தெரியுறதுனால அது வேண்டாம்னு ஆக்கிட்டு 12 மணி நேரம் உங்களுக்கு நாங்கள் டைம் கொடுக்குறோம். 12 மணி நேரத்துக்குள்ள யாரெல்லாம் கமெண்ட் பண்றீங்களோ அவ்வளோ வரையும் நாங்கள் கலெக்ட் பண்ணி இதில் போடுறோம். அதனால உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. நீங்க வீட்டு வேலை இருக்கும், வெளியே போயிருப்பீங்க, நிறைய பிஸியா இருப்பீங்க. அதனால உங்களுக்காண்டி ஒரு டைம் நைட்டு ஃப்ரீயா இருந்து நீங்க படுக்க போற டைம்ல அழகா பார்த்து நீங்க பொறுமையா உட்காந்து ஆன்சர் பண்ணலாம். இதுக்கு நம்ம யோசிச்சோம், நம்ம ஃபாலோவர்ஸுக்கு என்ன பண்ணலாம் நீ அப்போ 12 மணி நேரம் ஆக்கிடலாம்னு முடிவு எடுத்திருக்கோம். அதனால இதை பங்கெடுங்க. இந்த ப்ரோக்ராமை நம்ம எல்லாரும் சேர்ந்து சிறப்பாக கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம். சரி நேயர்களே, இன்று விடுகதைக்கு பதில் அறிவாளியின் அரங்கம், அதில் பதில் சொன்ன அனைவரு பேரையும் எழுதியிருக்கோம். நம்ம ஃபாலோவர்ஸ் அவ்வளோ பேரையும் எழுதியிருக்கோம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ சொல்லிக்கிறேன், தேர்ந்தெடுக்க போய் அதிர்ஷ்டசாலியா மாறுறவங்களுக்கும் வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். சரிங்களா, இப்போ இந்த பேரை நம்ம எழுதி போட்டிருக்கோம். குழுக்கள் முறையில் இவங்களை நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்பவும் போலதான், கண்ணை திறந்துட்டு எடுத்தா சரி வராது, கண்ணை மூடிக்க நான் எடுக்கிறேன், பாருங்க. இதை எடுக்கலாமா? இது சரி, இதை எடுப்போம். நேரா இருக்கான்னு பாருங்க. விளக்கமா இருக்கு பாருங்க. பேரு சொல்லிட்டுமா? சுமண்டிங்களா? ஜெனிபர் திசைன் விலை. இன்னொருக்கா சொல்றேன், ஜெனிபர் திசைன் விலை. சூப்பர். இன்று முதல் அதிர்ஷ்டசாலி நீங்க. உங்களுக்கு என் மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த 2வது நபரை நம்ம
குழுக்கள் தேர்ந்தெடுக்கலாம். எல்லாம் ஓகே தான், எனக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்க. சரி, கண்ணை மூடிட்டு எடுக்கலாம். இது இது இதா இருக்குமா? இந்த 3 வேண்டாம், இதுல இருந்து எடுப்போம். ஓகேவா? பாருங்க, நேரா இருக்கா? ஜூம் பண்ணுங்க. ரைட். பட்டுராஜா கே புதூர். சூப்பர், வாழ்த்துக்கள். பட்டுராஜா கே புதூர். நீங்களும் அதே மாதிரி சனிக்கிழமை கரெக்டா நம்ம ஆபீஸ்க்கு வந்துருங்க, வந்து உங்க பரிசை பெற்றுக்கொள்ளுங்க. நேர்களே, நம்ம 3வது அதிர்ஷ்டசாலி யாருன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஆளை அறிமுகப்படுத்த நினைக்கிறேன். நம்ம நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினரா முன்னூட்டியே வந்திருக்கணும், கொஞ்சம் லேட் ஆயிட்டாங்க, வந்திருக்காங்க. நம்ம மண்ணின் மைந்தர், அதாவது மக்கள் பணி செய்யறதுல ரொம்ப ஆர்வம் உள்ளவர் நம்ம நண்பர் பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியில இனி அடுத்த நிகழ்ச்சியில எல்லாம் ஃபுல்லா பங்கெடுப்பாங்க. இப்போ வந்திருக்காங்க. அந்த 3வது வாங்க 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 வாங்க. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? இவங்க தான் அவங்க மக்கள் பணி எதுனாலும் உடனே ஓடோடி செய்யறவங்க. இவங்க தான் சிறப்பா இருக்கும் வேலைகள். உண்மையாக நாங்க சும்மா இவங்கள சப்போர்ட் பண்றேன், பெருமையா சொல்லணும் இல்லை, அப்பவுமே இருந்தே நல்லா உழைக்கிறாங்க மக்களுக்காக. சரிங்களா? இன்னைக்கு 3வது அதிர்ஷ்டசாலிய அண்ணன் கையால் எடுத்துக்கலாம்னு சொல்லி ஒரு ஆசை. நாங்க முதல்ல இருந்து எடுக்கணும்னு நினைச்சோம், அண்ணன் வர லேட் ஆயிட்டு, அதனால எடுப்போம். இந்த 3வது அதிர்ஷ்டசாலி யார்? நண்பரை பார்க்க வந்திருக்கேன். சரி, ஒரு குழுக்கள் ஒரு அதிர்ஷ்டசாலி இருக்காப்ல. எடுங்க, உங்க கையால எடுங்க. அப்படியே கேமரா முன்னாடி காட்டுங்க, அப்படி பிரிச்சு. கரெக்டா இருக்கா? பேரை சொல்லுங்க, உங்க வாயில சொல்லிருங்க திரும்பி பார்த்துட்டு. ஸ்டீபன் மதுரை. சூப்பர், ஸ்டீபன் மதுரை. மதுரை. சரிங்களா? ஸ்டீபன் மதுரை. பாலகிருஷ்ணன் அவர்களால தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. வாழ்த்துக்கள். பரிசு வென்று உங்க கொரியர் மூலமா உங்க வீட்டுக்கு வந்துடும். அட்ரஸ் மட்டும் கொடுத்துருங்க. சரிங்களா? நேர்களே, இன்று பரிசு குழுக்கள் நிறைவடைந்தது. சரிங்களா? பரிசு வென்ற உங்களுக்கும் வாழ்த்துக்கள். பதில் சொன்ன கமெண்ட் பண்ண அனைவருக்கும் வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். நாளைக்கு பரிசு வாங்க போற நபர்களுக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். சரிங்களா? பங்கெடுப்போம், சிறப்பாக நம்ம நிகழ்ச்சியை சந்தோஷமாக கொண்டாடுவோம். நாளை அதிர்ஷ்டசாலி நீங்களா இருக்கலாம். மறக்காம நம்ம வீடியோவை கண்டினியூட்டியா பாருங்க. சரிங்களா? கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஹாப்பி. உங்களோடு நான் நீலகிருஷ்ணன்.